எஸ்ஐபியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சவராக இருக்கலாம், எஸ்ஐபியை செய்கிறவராக கூட இருக்கலாம், இல்லை எஸ்ஐபியை ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஒரு ஃபினான்ஷியல் லெசனை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வணக்கம், நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். கடந்த 22 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஃபீல்டில் தான் இருக்கேன். மோர் தென் 1000 கிளைண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நான் கூடவே பயணிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் லெசன் இன் 5 மினிட்ஸ். 5 நிமிஷத்தில் அப்படி என்ன தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதையோட இந்த விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ப்ரௌஸ் பண்ணியிருப்போம். ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வாங்கலாம், அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஆட் பண்ணிகிட்டே போனதுக்கப்புறமா ஃபைனலாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 4-5 ஐட்டம் தான் வாங்க போகிறோம்னு நினச்சிருப்போம். பட் நம்ம ப்ரௌஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ஐட்டமாக ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. ப்ளஸ் அப்போ தான் நமக்கு தோணும் நம்ம இத்தனை பொருள் நமக்கு வேண்டாமே அப்படின்ட்டு. அப்போ இந்த 12 பொருளில் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான பொருள் அந்த 4-5 பொருள் என்ன அப்படின்றத யோசித்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபைனலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக்கிங்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் ஒரு அழகான கதையோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கதையை நீங்கள் நிறைய பேர் கேட்டும் இருக்கலாம். ஆனால் அதை ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ப்ரொஃபஸர் போகிறாரு. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைமை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்றத அழகாக ஒரு கண்ணாடி ஜாரை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் அந்த கண்ணாடி ஜார் கூட அவர் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் விஷயத்தை வச்சுருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கால்ஃப் பால்னு சொல்கிற ஒரு பாலை கையில் வச்சுருக்காரு. அப்புறம் ஒரு பெரிய கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சின்னதாக மண் வச்சுருக்காரு. முதல்ல அந்த கிளாஸ்க்குள்ளே போய் அந்த ஜாரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த பெரிய கால்ஃப் பாலை முதல்ல போடுறாரு. போட்டுட்டு அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு, இப்போ இந்த ஜார் ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் ஆமாம் ஜார் ஃபுல்லாகிடுச்சு, ஏன்னா இருக்கிற பால் எல்லாம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் அதில் பால் போட முடியாது, ஜார் ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு கிளாஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் இருக்கிற அந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த ஜாருக்குள்ளே திருப்பி போடுறாரு. அந்த பாலுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்லலாம் அந்த கல் போய் உட்காந்துருது. இப்போ அதை திருப்பி குலுக்கிட்டு கிளாஸ் கிட்ட கேட்குறாரு, இந்த ஜார் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இப்போ ஜார் ஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கையில் இருக்கிற மண்ணை எடுத்து அந்த ஜாருக்குள்ளே போடுறாரு. அந்த பாலுக்கும் கல்லுக்கும் நடுவில் இருக்கிற இடுக்குலலாம் மண் போய் ஃபில் ஆகிடுது. ஃபில் ஆனவுடனே இப்போ ஜார் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திரும்ப திரும்ப ஆமாம் இப்போவும் ஜார் ஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்னு ஒரு பிரமிப்போட அந்த ப்ரொஃபஸரை பார்க்குறாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர் இப்போ தான் அந்த கதையோட முக்கியமான ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த ஜார் பார்த்தீங்கன்னா நான் 3 வாட்டி கேட்கும் போதும் ஃபுல் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க. இதையே நான் முதல்ல அந்த கால்ஃப் பாலை போடுறதுக்கு பதிலாக முழுசாக மண்ணை போட்டு நிரப்பியிருந்தேன்னா இந்த ஜார் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே கல்லையோ பாலையோ போட்டிருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல மண்ணை போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாலையோ இல்லை கல்லையோ போட்டு அந்த ஜாரில் நிரப்பியிருக்க முடியாது, ஏன்னா மண் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டைம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டைமை நான் எதுக்காக அலோகேட் பண்ண போகிறேன்றது ரொம்ப முக்கியம். என்னோட வாழ்க்கையின் முக்கியமான விஷயத்துக்காக இந்த டைமை பயன்படுத்த போகிறேன்னா, இல்லை சின்ன சின்ன ஆசைகளுக்காகவும் தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் இந்த டைமை நான் யூஸ் பண்ண போகிறேனான்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னுடைய தேவையில்லாத விஷயத்துக்கே என்னோட முழு டைமையும் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான விஷயத்துக்கான படிப்பு மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் டைமை கொடுக்காம போயிட்டேன்னா என் வாழ்க்கை சரியாக இருக்காது. இந்த கதைக்கும் ஃபினான்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைய படிக்க வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா கார் வாங்குறதா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லை வேற எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த ஜாருக்குள்ளே போட வேண்டிய முக்கியமான முதல் விஷயமும் 2வது விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டும் அதே மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷனும் தான் ரொம்ப முக்கியமான. அதுதான் உங்களுடைய கால்ஃப் பால். இதை போட்டு முதல்ல உங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் அந்த அடுத்த இருக்கிற கல் மாதிரி. அதை நீங்கள் போட்டிங்கன்னா அது ஃபிட் ஆகிடும். கடைசியாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும் இல்லை கார் வாங்கணும் அப்படின்ற பல விஷயமா இருக்கும். நீங்கள் முதல்லையே
ட்ராவல் பண்ணணும், இல்ல கார் வாங்கணும்னு சொல்லி உங்களுடைய பணத்த எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய ரொம்ப முக்கியமான கோலான ரிட்டயர்மென்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து சில்ட்ரன் எஜுகேஷனா இருக்கட்டும், அதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லாம போயிடும். நீங்க வந்து பிரையாரிடைஸ் பண்ணி ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப் பெட்டரா இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரிய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம இந்த மாரி நெறைய எஸ்ஐபி ரிலேட்டட் வீடியோஸ பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ரூ. 1000வோ, இல்ல ரூ. 2000வோ, இல்ல ரூ. 5000வோ நம்ம எஸ்ஐபி ஆரம்பிக்கிறோம். ஆனா நீங்க அத அப்படி பண்ணாம, உங்களுடைய எஸ்ஐபிய கோல் சார்ந்ததா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான், இந்த எஸ்ஐபி ஜர்னி வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த மாரி எஸ்ஐபி சார்ந்து பல கேள்விகள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அத எல்லாத்தையும் மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வரப்போற வீடியோல கண்டிப்பா அதுக்கான பதில நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.